வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம அனுச நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அனுச நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிகமாக செயல்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். வைநாசிகம் அப்படின்னா உங்களுக்கு சொந்தமான அனைத்தும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நாசமாக போகிறத நீங்கள் பார்த்துட்டு அதை தடுக்க முடியாமல் மனதாலும் உடலாலும் சோர்வடைகிறதுக்கு பேர் தான் வைநாசிகம். இந்த வைநாசிகம் ஒரு ஜாதகருக்கு எப்படி ஏற்படுது, இந்த வைநாசிகத்து நட்சத்திரத்தால் ஜாதகர் எப்படியாப்பட்ட வதையெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன் ஜென்மத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் மனதையும் உடலையும் உங்களால் பாதிக்கப்பட செய்தீர்களோ அவர்கள் விட்ட சாபத்தின் விளைவுதான் நீங்கள் இந்த ஜென்மத்தில் வைநாசிக நட்சத்திரத்தால் வதைப்படுவது. அதாவது முன் ஜென்மத்தில் உங்களால் யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க கண்டிப்பாக நீ நாசமாக போவ அப்படின்னு கண்டிப்பாக வாசாப்பு விட்டுருப்பாங்க. நீங்கள் முன் ஜென்மத்தில் உங்களுடைய எதிரிகளுக்கு அல்லது உங்களை நம்பினவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளில் ஏற்படுத்தினீங்களோ அவங்க மூலியமாக நீங்கள் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்திங்களோ அதுக்கான பதிலை, அதுக்கான தண்டனை தான் இந்த ஜென்மத்தில் உங்களுடைய வைநாசிக நட்சத்திரத்தினால் நீங்கள் வதைப்படுறீங்க அப்படிங்கிறது விஷயம். அதே போல் இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நீ நாசமாக போக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உன் பிள்ளை குட்டிங்க நாசமாக போக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சொந்தமான உன் சொத்தெல்லாம் நாசமாக போக அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தரை வம்படியாக அடித்து பிடுங்கி சேர்த்த சொத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்கள்கிட்ட சொத்தை இழந்துட்டாங்க. நீங்கள் அவங்கள ஒன்றுக்கு பாதியாக அடித்து பிடுங்கிட்டீங்க சொத்தை. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் இந்த மாதிரிலாம் சொத்து சேர்க்குறானே, அந்த சொத்தெல்லாம் நாசமாக போக அப்படின்னு ஒரு வாசாப்பு விட்டுருவாங்க. இந்த மாதிரி வாசாப்பு வாங்கும்போது உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நீங்கள் வளர வாங்கின பொருட்கள் நாசமாக போகும். அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஐயோ நம்ம பொருளாக நாசமாக போகுது அப்படின்றத உங்களால் உணர முடியும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி போகலை அப்படின்னாலும் இது அடுத்த தலைமுறையில் இது பாதிக்கும். வை அப்படிங்கிறது இருப்பு, நாசிகம் அப்படிங்கிறது வீணாக போகிறது. அதாவது உங்களுடைய இருப்பு வீணாக போகிறது, அதாவது கையிருப்பு கரையிறது, அதுதான் வைநாசிகம். இது உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வீணாக போகும்போது அதை தடுக்க முடியாது. அதுதான் இந்த நட்சத்திரத்தோட வேலை. அது எந்த நட்சத்திரத்தும் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கும் 88வது பாதம். எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் அப்படின்ட்டாங்க. அது அப்படி கிடையாது. எந்த மூல நூல்லையும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறத குறிப்பிடலை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ம நட்சத்திரம் எந்த பாதமோ அதுலேருந்து 88வது பாதம் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திர பாதம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8, 9 இதெல்லாம் நன்மையை பயக்கக்கூடிய நட்சத்திரம். அப்படி கணக்கெடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேமத்தாரை அப்படிங்கிற ஒரு தாராபலனில் தான் வரும். சேமத்தாரை அப்படின்னா நன்மைகளை பயக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். இப்போது 13வது நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து 9 கழிச்சிங்கன்னா பாக்கி 4 வரும். அதே போல் 22வது நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு 9ஆல் வகுத்திங்கன்னா மீதி 4 வரும். அதாவது இந்த மீதி 4ன்னு வந்துச்சுன்னா, அதாவது மீதி 2, 4, 6, 8, 9ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அது நன்மை பயக்கக்கூடிய நட்சத்திரம் தான். ஆனாலும் பாருங்கள், இந்த 22வது நட்சத்திரம் லாஸ்ட்டு பாதம், அதாவது 22வது நட்சத்திரத்தின் லாஸ்ட்டு பாதம் அப்படிங்கிறது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து அது 2வது பாதத்தில் இருந்தால், உங்கள் ஜென்ம நட்சத்திரம் உதாரணத்துக்கு ஒரு அஸ்வினி 1ஆம் பாதம்னு வச்சுக்கோங்க. ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி 1 அப்படின்னா திருவோணம் 4ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திர பாதமாக வரும். அதாவது திருவோணம் அப்படிங்கிறது ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 88வது நட்சத்திர பாதமாக வரும்.
இப்போ அஸ்வினி 2ஆம் பாதம் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுலேருந்து 88வது பாதம் என்னான்னு பார்த்தீங்கன்னா திருவோணம் வராது, அவிட்டம் 1ஆம் பாதம் வந்துடும். இப்படி நீங்கள் கணக்கெடுக்கும்போது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திர பாதம் 1ஆம் பாதமா 2ஆம் பாதமா 3ஆம் பாதமா 4ஆம் பாதமான்னு பார்த்து அந்த பாதத்திலேருந்து 88வது பாதத்தை கணக்கெடுத்திங்கன்னா துல்லியமான நட்சத்திர பாதம் வந்துடும். அதுதான் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திர பாதம். இந்த வைநாசிகம் என்ன பண்ணும், வைநாசிக நட்சத்திர பாதம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற காரியத்தை தடை பண்ணும். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறது தான் இந்த வைநாசிக நட்சத்திரத்தோட வேலை. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாமல் செய்வது, காலதாமதம் பண்ணுவது, தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வேலை தான் இந்த வைநாசிக நட்சத்திரத்தின் 4வது பாதத்தோட வேலை. அதாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 88வது பாதத்தோட வேலை, நட்சத்திர பாதத்தோட வேலை. இந்த நட்சத்திரத்தோட வேலை என்னென்னா, உங்களை அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் ஆகிடும் உங்களோட ஜென்ம நட்சத்திரம். அப்படி பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்தால் நீங்கள் வதைப்பட வேண்டும். ஏன்னா 7வது நட்சத்திரம் அப்படிங்கிறது வதை நட்சத்திரம் இல்லையா? அப்போது இந்த நட்சத்திரத்தால் நீங்கள் மனசாலும் உடலாலும் வேதனை அடையணும் அப்படிங்கிறது தான் கான்செப்டு. மனது உடைஞ்சாலே யாருக்காக இருந்தாலும் மனசு சரியில்லைனாலே உடம்பு தானாக சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மனசு சரியில்லைடா அப்படின்னால உடம்பு தானாக குன்றிடும், உடம்பு தளர்ந்து போய் உக்காந்துருவாங்க. அப்போது இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 88வது நட்சத்திர பாதத்தோட வேலை என்னென்னா, மனதை ஒரு ஆட்டம். மனதை ஆட்டுச்சுன்னா தானாகவே உடல் ஆடிரும். இப்போது இந்த அனுச நட்சத்திரத்துக்கு என்ன வைநாசிக நட்சத்திரம்னு பார்த்தோம்னா, பூர நட்சத்திரம் தான் வைநாசிக நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் சனி பகவானோடது, பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானோடது. அப்போது வைநாசிக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியில் இருக்குது, பூர நட்சத்திரங்கிறது சிம்ம ராசியில் இருக்குது. அப்போது 4-10 கேந்திராதிபதிகளாக வந்துடுவாங்க. அவங்க நட்சத்திரம் இந்த மாதிரி வரும்போது சனியும் சுக்கிரனும் கேந்திர அதிபதிகளாக வந்துடுவாங்க நட்சத்திரத்தை வச்சு கணக்கிடும்போது. அப்போது இந்த பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நீங்கள் அனுசம் 1ல் பிறந்திருந்தால் பூர நட்சத்திரம் 4ஆம் பாத கணக்கெடுத்துக்கோங்க. 4ஆம் பாதத்தை இந்த உங்களுடைய அனுச நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு அனுச நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் வைநாசிக நட்சத்திரமாக வரும். வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறது பூர நட்சத்திரத்து காரங்களை தொந்தரவு பண்ணாது. ஆனால் பூர நட்சத்திரத்தில் உட்காந்து பூர நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உட்காந்து திசையும் சுக்கிரனோட திசையும் புத்தியும் நடக்கும்போது அந்த புத்தியில் அனுச நட்சத்திரத்துக்காரங்களை ஒரு ஆட்டிடும். ஏன் அப்படின்னா, இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை ஆட்டி படைக்கக்கூடிய தீமைகளை செய்து அதன் மூலமாக தன்னோட பழியை தீர்த்துக்கக்கூடிய ஆதிபத்தியம் பெற்ற ஒரு நட்சத்திர பாதம் தான் இந்த 88வது வைநாசிக நட்சத்திர பாதம். அப்போ பாருங்கள், இந்த அனுச நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரம்னு, அதாவது ஜென்ம நட்சத்திரம் அனுசத்தில் பிறந்தவங்க அனைவருக்கும் வதை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் வதை நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை வதை பண்ணக்கூடிய ஆதிபத்தியம் பெற்ற நட்சத்திரம் தான் அனுச நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஆதிபத்தியம் பெற்ற நட்சத்திர பாதம் தான் இந்த பூர நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம். அதாவது அனுசத்துக்கு 88வது நட்சத்திர பாதம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் அனுச நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு மணமகனை இணைக்கணும் அப்படின்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்களை இணைக்கக்கூடாது. இணைச்சா அங்கே பிரிவினையை ஏற்படுத்தும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி கொண்டு விட்டுரும். அதே போல் பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆணையோ அல்லது ஒரு பெண்ணையோ அனுச நட்சத்திரத்துக்கு ஜாதகரோடு இணைக்கக்கூடாது. அனுச நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமாக அவிட்டம் வரும். 22வது நட்சத்திரம் 4வது பாதமாக பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரும். பூரத்தையும் அனுசத்தையும் இணைக்கக்கூடாது நட்சத்திரத்தில். பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதா இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறதா இருந்தாலும் நல்ல விஷயம் அறிந்த ஜோதிட வித்வான்கள்கிட்ட கொண்டு ஜாதகத்தை கொடுப்பாங்க. அவங்க பொருத்தம் பார்க்கும்போது இது தாராபலனில் இடிக்குது வேண்டாம் அப்படின்றாங்க.
ஆனால் இதையும் மீறி விதின்னு ஒன்று இருக்குது. இவங்களை பழி வாங்கணும்னு நட்சத்திரம் நினச்சிருச்சு, கிரகங்கள் நினச்சிருச்சு, முன் ஜென்ம கர்மா பாக்கி இருக்குது, அதை கழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்படி வருவாங்க? பொருத்தம் பார்த்தா தான் பொருத்தம் இல்லைன்னு ஒதுக்கிடுவாங்க. இதே மாரி காதல் திருமணம்னு ஒன்று பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க. அவங்க காதல் பண்ணும்போது ஜாதக பொருத்தம் பார்த்துட்டா பண்ணுவாங்க. அப்போது அங்கே வைநாசிகம் வேலை செய்யும், மதை நட்சத்திரம் வேலை செய்யும். அப்போ 2 பேருக்கும் காதல் மலர்ந்து திருமணம் ஆயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட கையிருப்பு இருக்கிற வரைக்கும் சுமூகமாக போகும். இதெல்லாம் காலி பண்ண பிறகு பார்த்திங்கன்னா பிரச்சனை அங்கே தான் பூதாகாரமாக வெடிக்கும். என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா வேலை இருக்காது 2 பேருக்கும் ஒன்றால் நான் கட்டேன், என்னால் நீ கட்டேன்னு மாற்றி மாற்றி பழியை போட்டு ஒரு கட்டத்தில் 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா உயிரோடு இருப்பாங்களே தவிர உடல் 2ம் மனவேதனையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களோட உடம்பு மட்டும். என்ன காரணம்னா இதை போய் பெற்றோர்கள்ட்ட சொல்ல முடியாது. ஏன்னா பெற்றோர்கள் இவங்களை தள்ளி வைக்க நேரக்கூடும், அல்லது இவங்க பெற்றோர்கள்ட்டேருந்து தள்ளி இருப்பாங்க. பெற்றோர்கள்ட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலை, தன்னோட கஷ்டத்தை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்க முடியாத ஒரு கௌரவ பிரச்சனை, இதெல்லாம் ஏற்படும் போது அவங்களோட மனமும் உடலும் பாதிக்கப்படும். இந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களோட கர்மா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை இதெல்லாம் இல்லை, ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இவங்களோட உறவினர்கள் யாருக்காச்சும் கண்டிப்பாக இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதுக்கு 88வது நட்சத்திர பாதமான பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருப்பாங்க. இல்லை இந்த ஜாதகரோட அப்பா அம்மாவுக்கு கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்களோட தாத்தா பாட்டிக்கு இருக்கலாம், இவங்க அத்தைக்கு இருக்கலாம், இவங்க மாமாவுக்கு இருக்கலாம், இவங்க அக்கா தங்கச்சிக்கு இருக்கலாம், இவங்களோட அண்ணன் தம்பிக்கு இருக்கலாம். இந்த மாதிரி யாருக்கோ இவங்க குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு இருந்து அவங்களால இவங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் சொத்து பத்து பிரச்சனையாலையும் கொடுக்கல் வாங்கல் மூலமாகவும் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக அவங்களால இவங்களுக்கு உடல் உபாதைகளும் மனவேதனையும் உடல் வேதனையும் அனுபவிச்சே தருவாங்க. இதெல்லாம் இல்லை அப்படின்னா உங்களோட கர்மா நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்மா உங்களுக்கு வலிமையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். உங்களுடைய கர்மா அப்படி கர்மத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பூர நட்சத்திரத்தில் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உதயமாவாங்க. பூர நட்சத்திரத்தில் ராசியாக இருந்து, அதை பூர நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது, பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் பயணிக்கும் போது ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உங்களுக்கு பிறக்கலாம். அப்படி இல்லைன்னா பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உங்களுக்கு ஒரு வாரிசு லக்கண புள்ளியாக விழுந்துடும். லக்கண புள்ளி அப்படிங்கிறது லக்கணம் உதயமாடும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்களை கூட நீங்கள் சமாளிச்சிடலாம். ஆனால் லக்கண புள்ளியாக விழுந்து பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் லக்கண புள்ளியாக விழுந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களை நீங்கள் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கான மனவேதனையும் உடல் வேதனையும் கொடுக்கக்கூடிய ஜாதகர் அந்த ஜாதகராக தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய கர்மா நற்கர்மாவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. உங்களுடைய கர்மா அனுபவிக்க பிறந்திருந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் லக்கண புள்ளியாகவோ அல்லது ராசியாகவோ விழுந்திருக்கும். ராசி என்பது சந்திரன் பயணிக்கும் போது பிறக்கக்கூடிய குழந்தைங்க. லக்கணம் என்பது சூரியனை வைத்து கணக்கெடுக்கப்படுவது. லக்கணம் என்பது உயிர், ராசி என்பது உடல். அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகரால் உங்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் ஏற்படும். சரி, இதெல்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் இல்லையா அப்படின்னா இருக்குங்க. நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அதாவது அனுச நட்சத்திரத்துலேருந்து பூர நட்சத்திரம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் அனுசம், நீங்கள் போக வேண்டிய நட்சத்திரம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அனுசம் அனுச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்துறீங்க. பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போகணும். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்புல்ல பூதங்குடி அப்படிங்கிற ஊரில் திருப்புல்ல பூதங்குடி பெருமாளாக காட்சி தர்றாரு. இந்த கோயிலுக்கு நீங்கள் பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு கிளம்பி போகணும். பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் நடப்பில் இருக்கும்னா பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திரன் பயணிக்கும் போது போனீங்கன்னா மிகச்சிறந்த யோக பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. நான் இந்த மாதிரி வைநாசிக தோஷத்துக்காக கோவிலுக்கு போகிறேன், நீங்கள் வந்து என்னோடய வைநாசிக தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்
அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு தாம்பாளத்தில் ஒரு விளக்கேற்றி வைங்க. அந்த தீபத்தை ஏற்றும்போது உங்கள் குலதெய்வம் தான் அந்த தீபம்னு நினச்சி அந்த தீபத்திட்ட நல்லா வேண்டிக்கோங்க. உன் குலத்தில் பிறந்த என்னையும் என் குடும்பத்தாரையும் இந்த வைநாசிக தோஷத்தில் காக்கணும் தாயே அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த விளக்குக்கு பக்கத்தில் வைங்க. நீங்கள் 2 பத்தியை கொளுத்தி வைங்க. சாமிகிட்ட வேண்டிகிட்டு நான் இந்த மாதிரி பரிகாரத்துக்காக போகிறேன், நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிறத மனமுருக வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு நீங்கள் கோவில் பரிகாரத்துக்காக போங்க. இந்த கோயிலில் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம்னு பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரம். சனி பகவானோட திசை பார்த்தீங்கன்னா 19 வருஷம். உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமாக அதில் செயல்படக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம். பூரத்தோட அதிபதி சுக்கிரன். சுக்கிரனோட திசைன்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷம். மொத்தம் 20 + 19 39 அகல் விளக்கு, புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதில் தாமரை தண்டு திரிநூலும் பஞ்சு திரிநூலும் பின்னி அதை 2யும் திரித்து தீபம் ஏற்றுங்க. ஒவ்வொரு அகல் விளக்குக்கும் அதை 2ஆக திரித்து 2 திரிநூலையும் திரித்து 39 அகல் விளக்குலையும் போட்டு அங்கே சுத்தமான நல்லெண்ணெயும் நெய்யும் விட்டு ஏற்றணும். ஏன்னா நெய்யுங்கிறது சுக்கிரனை சேர்ந்தது, நல்லெண்ணெய்ங்கிறது சனி பகவானை சேர்ந்தது. நெய்யும் நல்லெண்ணெயும் கலந்து இந்த 39 தீபத்தையும் ஏற்றி அந்த தீபத்துக்கு பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள். பூவால் உங்கள் கையால் பூ மலர், அதாவது இந்த வாழ்த்துறதுக்கெல்லாம் பூ தூவி விடுவங்கள, பூ தூவி வாழ்த்துவீங்கள, அதுமாரி அந்த 39 தீபத்துக்கும் பூ தூவி வாழ்த்தணும். வாழ்த்தணுன்னா நீங்கள் வாழ்த்துனீங்கன்னா உங்களுக்கு திரும்ப அந்த வாழ்த்து கிடைக்கும். ஏன்னா அந்த தீபங்கள் எல்லாமே மகாலட்சுமியோட சொரூபங்கள். இதை நீங்கள் செஞ்சுட்டு அங்கே உள்ள பெருமாளுக்கும் தாயாருக்கும், பெருமாளுக்கு ஒரு துளசி மாலையை போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. தாயாருக்கு ஒரு முல்லரும்பு மாலையை போட்டு உங்கள் பேரில் குங்குமத்தால் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. குங்கும அர்ச்சனைங்கிறது ரொம்ப சிறப்பு. பண்ணிவிட்டு அந்த கோவிலை 11 முறை சுற்றி வந்து கருடாழ்வார், ஆஞ்சநேயர் இவங்கள்ட்டெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போங்க. அவங்களெல்லாம் வணங்கிட்டு உள்ளே போங்க. கோவிலை 11 முறை சுற்றிட்டு கோவிலில் நீங்கள் குறைச்சால ஒரு 2.25 மணி நேரம் இருக்கணும். இருந்துட்டு கொடிமரத்திட்ட வந்து விழுந்து வணங்கிட்டு என்னோடய வேண்டுதலும் பிரார்த்தனையும் பலிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு என்னோடய வைநாசிக தோஷம் இதோட முடியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு கோவிலில் ஒரு 2.25 மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் போகிறது பூர நட்சத்திரம் தானே வைநாசிக நட்சத்திரமாக வருது. அப்போ அதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் என்றாலே இனிப்பு, சுக்கிரன் என்றாலே சுவையான ரொம்ப இனிப்பான பண்டங்கள், அதாவது உணவு தானியங்கள். அப்போது அந்த கோயிலில் நீங்கள் என்ன வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு 11 லட்டு வாங்கிக்கோங்க. தொன்னை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த 11 லட்டு தொன்னை இது 2யும் வாங்கிக்கோங்க. அந்த கோயிலை நீங்கள் 11 முறை வலம் வந்துட்டு கோவிலேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது அங்கே உள்ள பக்தர்களுக்கு 11 பேருக்கு இந்த லட்டை தொன்னையில் வச்சு கொடுங்க. அது மிகச்சிறந்த யோக பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்புறம் வெளியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 11 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கறது. நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு சாப்பாடும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட வயிறு நிறைஞ்சால் மனசு நிறைஞ்சிரும். அப்போது அவங்களோட வயிறும் மனமும் நிறைஞ்சிதுன்னா அது தானாகவே உங்களை வாழ்த்த ஆரம்பிச்சிடும். வாயினால் வாழ்த்தணும்னு தேவையில்ல, சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சினாலே அந்த வயிறு வாழ்த்திடும். அப்படி அவங்களோட வயிறும் மனசும் நிறைஞ்ச மாதிரி உங்களோட வாழ்க்கையும் நிறைவான வாழ்க்கையாக மாறிடும். 11 பேருக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு தண்ணி பாட்டிலோடு அன்னதானம் பண்ணுங்கள். கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வரும் வழியில் விநாயகர் கோயில் இருந்தால் விநாயகரை 3 முறை சுற்றி உங்கள் தலையை ஒரு 3 முறை ஒரு தேங்காயில் சுற்றி அந்த தேங்காயை விநாயகருக்கு முன்னாடி செதறி தேங்காயை உடைச்சிடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கோயிலுக்கு போன விநாயகருக்கு ஒரு தீபத்தை ஏற்றின பிறகு விநாயகர்கிட்ட நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னோட வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை வைத்து கோவிலை 3 முறை சுற்றி இந்த தேங்காயை உங்கள் தலையை சுற்றி 3 முறை சுற்றி அந்த விநாயகருக்கு செதறி தேங்காவை உடைங்க. அந்த தேங்காய் சில்லாக உடைஞ்சி போயிடணும். அது எந்த அளவுக்கு சில்லாக உடையுதோ அது மாதிரி உங்களுடைய வைநாசிக தோஷமும் சில்லாக உடைஞ்சிரும். இதை முடிச்சுட்டு நீங்கள் திரும்ப வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போனோன்னே நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது உங்கள் குலதெய்வத்திட்ட வேண்டிட்டு வந்தீங்கள்ல, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு, அதுமாரி போனோன்னா ரொம்ப நன்றிமா, நான் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டேன், நீங்கள் இதே போல் எப்போதும் எங்களுக்கு துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி கடனை செலுத்துகிற மாதிரி திரும்பவும் அந்த தீபம் எரிஞ்சிதுன்னா திரும்ப எண்ணெய் விட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. திரும்பவும் 2 பத்தியை கொளுத்தி வச்சு வேண்டிக்கோங்க. அங்கே எலுமிச்சம்பழம் வச்சுட்டு போனீங்க இல்லையா, அதை கட் பண்ணி அதில் ஜூஸ் போடுங்க. ஜூஸ் போட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் குடிங்க. அந்த தோலை கால்படாமல் கொண்டு போய் எங்கேயாச்சும் ஓரமாக போட்டுருங்க.
இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகிடும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.